விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுபவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விண்ணரசில், இறையாட்சியில் யார் பெரியவர்? மண்ணுலகில் வாழுகின்ற பொழுது கடவுள் சொன்ன அனைத்தையும், கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையும், கடவுளுடைய கற்பனைகள் அனைத்தையும், நியமங்கள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர். கடைபிடிக்க வேண்டும். ஆணுடைய வார்த்தை இந்த உலகில் இருக்கின்ற பொழுது கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல், பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல், தியானிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அவர்களையும் ஆண்டோர் பக்கமாய் அழைத்து வர வேண்டும். அவர்கள் விண்ணரசில் பெரியவர்கள், அதாவது கடைபிடித்து போதிப்பவர்கள். தாங்கள் கடைபிடிக்காமல் போதிச்சா அவங்க விண்ணரசில் சிறியவர்கள். தாங்களும் கடைபிடித்து மற்றவர்களும் அதை கடைபிடிக்கும்படியாய் போதிப்பவர்கள் விண்ணரசில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். மட்டுமல்ல பிரியமானவர்களே, கடவுளின் பிள்ளைகளாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணரசில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவினாலே நான் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கிறோம். நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அவர் சான்று பெறுகிறார். பெந்தெகோஸ்தே அனுபவத்தின் வழியாக பரிசுத்த ஆவியை, வரங்களையும் கனிகளையும் குடைகளையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். யாரெல்லாம் இந்த மண்ணுலகில் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணரசில் பெரியவராய் இருக்கிறார்கள். யாக்கோபு 1:22 வாசிப்பது போல ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணரசில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். நாமும் விண்ணரசில் பெரியவராய் இருக்க இத்தகைய வழியில் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.